200 மாறிடு மாறிடுதான் வரும். ₹100 இருக்கா? ஏன்னா மந்திரக்கோள் வச்சா தான் 200 ஆகும். சரியா? மந்திரக்கோள் எடுத்துக்கா, நீ அடிக்கிறத தொடாத. இப்போ சொல்லு, ஓம் கலா ஜெய் கலா. ₹100 யார் கொடுத்தா? இங்க தாத்தா ரூபாய ₹200 ஆக்கிடு. இதை வச்சு அடி, ஒரு அடி அடி மந்திரக்கோள். ஏய் அடியா. பாருங்க, ₹100 ₹200 மாறிடுச்சு. என்ன இருக்கு? யாருக்கு நல்லா வாசிக்க தெரியும்? என்ன இருக்குன்னு வாசி. பேராசை பெருநஷ்டம். என்ன எனக்கு ஃபுல்லா ₹100 200 ஆச்சு. இவருக்கு என்ன இந்த பேப்பர் வந்துருக்கு? ₹100 100 என்ன ஆயிடுச்சு? தாத்தாட்ட சொல்லிடு, பேப்பரை கொடுத்து. ஏய் மந்திரவாளை கொண்டு வா, வேற பொருளையா மாறிடுவேன். முடியும் இங்கே வா தம்பி. தாத்தா ₹100 கொடுத்தாரு பென்சில். சரி, இப்போ யாருக்கெல்லாம் பேய்க்கு பயம் சொல்லுவோம்? பேய்க்கு பயப்படுவாங்க. சும்மா தைரியமாக கையில் இருக்குங்க, கஷ்டம்லாம் இருக்குது. பேய்க்கு பயப்படுவாங்களா? நீ பயப்படுவியா? நீ வா, நீ வா. நீ பயப்படுவியா? நீ போய் உட்காருங்க, உட்காருங்க, நிற்காமலாம் உட்காருங்க. ஏன்னா போய் உட்காரியா? நீ போய் உட்காருங்க, உட்காருங்க. ஏன்னா இது வந்து கேரளாவில் ஒரு நம்பூதிரி வச்சிருந்த பேயை கண்டுபிடிக்கிற குடுவை. இது குட்டிச்சாத்தான் குடுவைன்னு இதுக்கு பேர். இதை வச்சு பேய் யார் யார் இப்போ இவங்க பேய் பயப்படுறாங்க உண்மையிலேயே, இவங்ககிட்ட பேய் இருக்கா, பக்கத்தில் பேய் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பேய் இருக்கா உண்மையிலேயே? பேய்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். யார் பேயா வருவா? யார் பேயா வருவா சொல்லுங்க பார்ப்போம். இறந்து போனவங்க பேயா வருவாங்க, கரெக்டாக சொல்லிட்டான். உயிரோடு இருக்கும்போதே பேப்பாடு படுத்துறாங்க, இந்த செத்து வேற பேயா வந்து படுத்துவாங்கல்ல. இப்போ 3 பேர் உடம்புல யார்கிட்ட பேய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோமா? கண்டுபிடிச்சிடுவோமா? இல்லை எப்படி கயிறை மட்டும் பிடி, குடிச்சா தானே பிடிக்காது. அந்த தள்ளி போய்க்க கொஞ்சம் கவனிங்க. இந்த லேச சாக்கடிச்ச மாதிரி இருக்கா? சாக்கடிச்ச மாதிரி இருக்கா? அப்போ அவன்கிட்ட பேய் இல்லைங்க. நின்று நீ வா, லேச கயிறு லேச சாக்கடிச்ச மாதிரி இருக்கா? சாக்கடிச்ச மாதிரி இருக்கா? இல்லையா? இல்லைன்னா பேய் இருக்குன்னு அர்த்தம். வர மாட்டேங்குது. நீ அவன் தள்ளி வந்துருக்கோம். லேச சாக்கடிச்ச மாதிரி இருக்கா? இல்லையா? அப்புறம் உங்ககிட்டையும் பேய் இருக்குன்னு அர்த்தம். கண்ணாடி போட்டிருக்கேன். இந்த குடுவையை பாருங்க, மேலே கீழே என்ன செய்யும்? போயிட்டு வரும். இப்போ யார் உடம்புல பேய் இருக்கோ அவங்க கிட்ட வந்தாங்கன்னா நின்றுடும். போயிட்டு வருவது நின்றுடும். தெரியுமா? அந்த நீ போயிடு பேய். நீ உனக்கு சாக்கடிக்கல, ஆனால் பேய் இல்லை. நீ இப்ப பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்காது. வான்னு சொல்லு. பாருங்க, இந்த குடுவையை வச்சு கண்டுபிடிச்சாச்சு.
இவங்கிட்ட பேய் இருக்கு. தம்பி கைக்கு கூட தான் சவால் வச்சிருக்கீங்க இவ்வளோ. பேய் இருக்கா? இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் சொல்கிறேன் கேள்வி. இப்போ நான் சொல்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்கள் வீட்டுக்கு கிழக்கையோ மேற்கையோ வடக்கையோ தெற்கையோ போகிற வழியிலையோ பள்ளிக்கூடத்துலையோ வேப்ப மரம் இருக்கா? பார்த்தீங்களா? வேப்ப மரம் இருக்குன்ட்டான். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இருக்கும். சரி, உங்கள் ஸ்கூலில் இவங்க ஸ்கூலில் இருக்கு பாரு. சரி, உங்கள் வீட்டுக்கு கிழக்கையோ மேற்கையோ வடக்கையோ தெற்கையோ மாடி வீடு இருக்கா? மாடி வீடு இருக்கு. அப்போ கண்டிப்பாக பேய் இருக்கு. ஏன்னா கேட்குற கேள்விக்கெல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்கிறாங்களா? இருக்கா? மாடி வீடு இருக்கு. அப்போ கண்டிப்பாக பேய் இருக்கா? இருக்கா? பேய்னா என்ன சொன்னாரு? பேய்னா இறந்தவங்க பேயா வருவாங்க. அப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கோழி இறந்துருக்குன்னு தெரியுமா? எத்தனை ஆடு செத்துருக்கு இன்னைக்கு தெரியுமா? அப்ப என்னைக்கா கோழி பேய் ஆடு பேய் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் கொசு வச்சு கொசுவை ஃபுல்லாக கொள்ளுதோம். கொசு உயிரோட இருக்கும் போது கடிச்சாலே பேக்கடி கடிக்கும். பேயா மாதிரி கடிச்சதுன்னா என்ன கடி கடிக்கும்? அப்ப கொசு பேய் பார்த்துருக்கீங்களா? கொசு பேய் பார்த்துருக்கேன். சரி, அப்ப நாய் நரி உலகத்துல எத்தனையோ உயிர்கள் இறக்குது. அதெல்லாம் பேயா வருதா? வரல. ஒரு பொருள் இயங்கன்னா என்ன வேணும்? அதுக்கு உயிர் வேணும். உயிர் இருந்தாதான் இயங்கும். உயிரே இறந்து மண்ணில் புதைச்சு தீயில வச்சு எரிச்ச பிறகும் அவங்க பேயா வராங்கிறது என்னது? நம்மளோட அறியாமை, கல்வி அறிவு இல்லாமை. அப்படி ஒரு காலத்துல நமக்கு ஒரு பயம் இருந்தது. வழக்கு இல்லாத காலத்துல பயம் இருந்தது. அப்படி இறந்தவங்க தான் பேயா வரணும்னா எல்லா உயிரினங்களும் பேயா தான் வரணும். அப்ப எல்லா உயிரினங்களும் எங்கேயா பேயா வருதா? எங்கேயுமே வந்தது கிடையாது. அப்ப தம்பி நீ எது கண்ணாடி போட்டுக்க? கண்ணாடி இல்லாம போன் பார்க்க முடியாதா? கண்ணாடி பார்க்க முடியாம போட்டிருக்க, போன் பார்க்க முடியாது, அதனால போட்டிருக்க. வேற யாராவது கண்ணாடி போட்டிருக்கீங்களா? மேடம் நீங்க எது போட்டிருக்கீங்க? நீங்க அதிகமாக போட்டிருக்கீங்க கண்ணாடி. பவர் வேணும்ல, பவர் வேணும்ட்டு இவர் போன் பார்க்கணும், பவர் வேணும், கண்ணாடி போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு எந்த கோளாறும் கிடையாது. நான் எது கண்ணாடி போட்டிருக்கேன்? அது கண்ணாடியே கிடையாது. என்னது? இவ்வளவு நேரம் நான் போட்டிருந்தது வெறும் பிரேம் மாத்திரம்தான், கண்ணாடி போடல. ஆனா நீங்க இவ்வளவு நேரம் பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க? இவர் ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சீங்க. இதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான். இந்த வெறும் பிரேமை பார்த்தோடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம்? கண்ணாடின்னு நினைச்சிட்டோம். சூரியன் கிழக்க மேலே தூடி வரும்போது என்ன உதிக்குதுன்னு நினைக்கிறோம். இப்படி கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நம்ம சிந்திக்க என்ன செய்வோம்? இருந்தெல்லாம் விடுபட்டு வந்துடுவோம். தம்பி கொஞ்சம் போல மண் எடுத்துக்காங்க. நீங்க மண் இருப்போம் மண்ணா. நான் இப்ப எல்லாம் உண்மையிலேயே கண்ணாடி போட போறேன். இப்ப தம்பி மண் எடுக்க போயிருக்காரு. இந்த மண் சர்க்கரையா மாறினதை நீங்க பார்க்க போறீங்க. மண்ணே என்ன போகுது? சர்க்கரையா மாற போகுது. தம்பி மண் எடுக்க வந்துட்டானா? யார் போயிருக்கா? இன்னொரு ஆள் போங்க, கொஞ்சம் போல எடுத்துப்பாங்க போகுது. யார் மண் எடுக்க போனா விஸ்வ ஆடு தலை வந்துருச்சா? ஆட்டோட தலையை கொண்டு வரீங்க. நுழைகிறோமா? பாம்பு இந்தியாவில் இருக்கு. கையில பார்ப்போம். மணி யாரு கொண்டு வரா? இவ்வளவு மணி வீடு
அம்மா நூலகரம்மா ஆடு சரி சரி போடு 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 வெளியே போடு. கொஞ்சம் இது மந்திர வேலை செய்யும் போது சுற்றி நிற்காதீங்க. ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை ஆயிடுவீங்க, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஆயிடுவீங்க. கல்வி நின்றுக்கோங்க. சரி இப்போ மண்ணை போட்டாச்சா? இப்போ இந்த மண் எப்படி சர்க்கரை ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்கிட்ட ஒரு ஓட்ட சிலிண்டர் இருக்குது. இந்த ஓட்ட சிலிண்டரை வச்சு மந்திரம் போட்டு என்ன செய்ய போகிறோம்? இந்த மண்ணை என்ன செய்ய போகிறோம்? சர்க்கரையாக மாற்ற போகிறோம். அதுக்கு இந்த மந்திர துணி வேணும். மந்திர துணியை வச்சு இதை மூடி மேலே வச்சு இப்போ நல்லா கை தட்டினீங்கன்னா தான் மண் சர்க்கரை ஆகிறத எல்லாரும் பார்க்கலாம். நல்லா கை தட்டு, ஜோராக கை தட்டு, கை தட்டு. இப்போ யார் மண்ணு கொண்டு வந்தது? மண்ணை சாப்பிட முடியுமா? யார் தைரியம் இருக்காள்? எங்கள் அப்போ ஒரு நாள் வந்தாங்க தைரியமான ஆள். இது மண் சாப்பிடலாமான்னு பாருங்க. லேசாக நாங்கள் வச்சுக்கோங்க. ஆளு கொஞ்சம் போட்டுக்கணும். இன்னைக்காது இப்படியா விருதுநகரில் ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பண்ணி முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பையோட போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கவனி. இனிக்கா மண் இனிக்க ஆரம்பிச்சிருச்சா? யாருக்கா சண்டையாக இருந்தால் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. இப்படிதான் விருதுநகரில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சு மண்ணை இந்த மாதிரி சர்க்கரையை மாற்றி காட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற முன்னாடி ஒரு காரில் வந்து 3 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் பார்த்தா பெரிய மண்ணோட கட்டி வச்சுருக்காங்க. சார் விடிய விடிய ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்ல, இந்த மண்ணை பிள்ளை சர்க்கரையை மாற்றி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு. என்னால் ஒரு கை மண்ணை தான் மாற்ற முடியும், ஒரு லோடு மண்ணை மாற்ற முடியாது சார், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தப்பிச்சு வர முன்னாடி பெரிய பாடம் போயிடுச்சு. சரி இன்னும் ஆடு தர வரல, இன்னும் ஒரு நிகழ்ச்சி மேலே பண்ணி காமிச்சிட்டு ஆடுகளை வந்தோடனே நான் பேச வச்சுருவேன். இப்போ நான் இன்னைக்கு இங்கே நிகழ்ச்சிக்கு வரும்போது ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மா அழுதுக்கு இருந்தது. அழுதுக்கு இருந்த உடனே என்னம்மான்னு கேட்டேன். இந்த மாதிரி என் பொண்ணு காலேஜ் முடிச்சிருக்கா, என் கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டா, எந்த பஸ்ஸில் எங்கே போகிறான்னு தெரியல, எப்படியாவது என்ன பண்ணேன்னு தெரியலையா, அதான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன், அங்கே வெத்தலையில் மை தடவி உங்கள் பிள்ளையை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ வெத்தலையில் மை தடவி அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சிடுவோமா? கண்டுபிடிச்சி அந்த அம்மாட்ட கொடுத்துருவோம். அதுக்கு யாராவது ஒரு ஆள் வாங்க, நீங்கள் வரீங்களா? பெரிய ஆள் ஒரு ஆள் வாங்க, இன்னொரு ஆள் வாங்க. எப்படி இந்த மந்திரவாதியை வெத்தலையெல்லாம் மை போட்டு காடா போன பொருளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்துடணும். அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? கற்பகதேவி. எந்த ஊருமா? கிருஷ்ணாபுரம். யாருக்கு இங்கே வந்திருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா? சரி. இப்போ பாருங்க, வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆறாவது ஆள் நீ வா. யாரா அண்ணம்மா இருக்காங்க, நீ வா. நீ வரையா? அவங்க இங்க இடத்துல உட்காருங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத பாக்குறாங்க இல்லையா? இதை எப்படி பிடிச்சிருக்கோம்?
இப்போ இதில் தான் அந்த பொண்ணு எங்கே போகுது வருதுன்னு தெரியும்னு உனக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். நீ அவங்களுக்கு நேரம் மாத்திரம் பிடிச்சிக்கோன்னு அப்படி நின்றுக்கோ. நீங்கள் நேரம் நின்றுக்கோங்க. இப்போ வெத்தலையை பார்த்தா என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல. இப்போ வெத்தலையில் அவங்க எப்படி பார்க்க போகிறாங்கன்னா கண்ணையும் கட்ட போகிறோம். அதுதான் ஏதாவது தெரியுதா? எதுவும் தெரியல. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோப்பா. பக்கத்தில் இருந்தால் தெரியாது, கண்ணை கட்டியிருக்காங்க, நல்லா தூரமாக இருந்தால் தெரியும். நல்ல நேரம் காமிங்கன்னா சரி. அம்மா, இப்போ மந்திரவாதி எப்பயுமே மந்திரம் செய்ய முன்னாடி என்ன செய்வான்? மந்திர கட்டு போடுவான். போட்டால் தான் இப்போ காணாமண்ணக்குள்ளேயே கண்டுபிடிக்க முடியும். அம்மா, ஆமாம், இப்போ கட்டுக்குள்ளே வர போகிறீங்க. அங்கே இப்போ இலையில மையில் பார்த்து நீங்கள் சொல்லுங்க. சரியா? சரியா நிற்கிங்களா? சரி. இப்போ சுப்புலட்சுமி அம்மா அப்படிங்கிற அம்மா அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு ராணியை காணும். அந்த ராணி எங்கே போனாங்க தெரியுதான் பாருங்க. அந்த வேலையில் மைக் இருக்காங்க. நாங்கள் மைக் கை வச்சுக்கோம். கேட்குது. சென்னை போகிற பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. சென்னை போகிற பஸ்ஸில் ஏறி இருக்காங்களா? என்ன கலர் பஸ்ஸுமா? ப்ளூ கலர். ப்ளூ கலரா? சரி, நேரம் பிடிச்சிக்கப்பா. ப்ளூ கலர் பஸ் தெரியுது இடம் தம்பி? அதில் உனக்கு தெரியாது. சரி, சென்னையில் எங்கே இறங்குறாங்கம்மா? யாராவது ஒரு நாள் குறிச்சிக்கோங்க சார். அந்த பொண்ணுக்கு விவரம் சொல்லுங்க. சென்னை போகிற பஸ்ஸு. அந்த அம்மாட்ட போய் தகவல் சொல்லணும். பொண்ணு எங்கே இருக்குன்னு தகவல் சொல்லணும்ல. சென்னை போகிற பஸ்ஸு, ப்ளூ கலர் பஸ்ஸு. சரி, அது கூட நமக்கு தேவையில்லை. சென்னையில் எங்கே இறங்குறாங்கன்னு பார்த்து சொல்லுங்கம்மா. நல்லா நேரம். எக்மோரில் இறங்கியிருக்காங்க. சரி, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க? மஞ்சள் கலர். மஞ்சள் கலரா? சரி. வேறு ஏதாவது அடையாளம் இருக்காமா? நம்ம ஒரு அடையாளம் சொல்லுச்சு. அவங்க வலது கண்ணுக்கு கீழே ஒரு மச்சம். கரெக்டு. சரி, அந்த மாதிரி சொன்னபடி சொல்லிட்டீங்க. சரி, இது இப்போ எக்மோரில் இறங்கியிருக்கா? இறங்கி வேற எங்கே போகுது? ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஆட்டோ பிடிக்கிறாங்க. சரி சார், ஆட்டோ நம்பர் தெரியுதான் பாருங்கம்மா. கொஞ்சம் நேரம் அப்படியா? ஆட்டோ நம்பர் பாருங்க. 8341. 8341 சார். சரி, இப்போ ஆட்டோ எந்த தெருவுக்கு போகுதுன்னு கேட்டால் சொல்லுங்க. பாரதியார் ஸ்ட்ரீட். பாரதியார் ஸ்ட்ரீட்டு. எக்மோர்லேருந்து பாரதியார் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்கு. சரி, பாரதியார் ஸ்ட்ரீட்டில் கிழக்கு பக்கம் போகுதா, மேற்கு பக்கம் போகுதா, வடக்கு பக்கம் போகுதா, தெற்கு பக்கம் போகுதா? வடக்கு போகுது. சரி, பாரதியார் தெருவில் வடக்கு பக்கம் போய் எந்த வீட்டுக்குள்ளே போகுது? காரை வீடா, கூரை வீடா? மாடி வீட்டுக்கு போகுது. சரி, பெரிய பில்டிங்காக இருக்கா? நல்லா நேரம் பிடிக்கா. பில்டிங் என்ன கலர்லமா இருக்கு? பிஸ்கட் கலர்ல மேலே. பிஸ்கட் கலர்ல அடிச்சிருக்காங்க. வேற ஏதாவது பேர் போட்டிருக்காங்களா மேலே? அது ஒரு பிஜி மாதிரி இருக்குது. பிஜி மாதிரி இருக்கு. சரி மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு ஹாஸ்டலுக்கு போகுது. சரி, என்ன கலர் சொன்னீங்க? பிஸ்கட் கலர் எழுதிட்டீங்களா சார்? ஆட்டோ நம்பர்லாம் எழுதிக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா வெரிஃபிகேஷன். சரி, இப்போ அதுக்கடுத்து உள்ள யார் யார் இருக்காங்க? அந்த ரூம்மேட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு பாப்பா இருக்காங்க. சரி, இருக்காங்க. சரி, இப்போ தான் நீங்கள் பேச போகிறீங்க அவங்ககிட்ட. நான் கேட்குற கேள்வியை அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க. என்ன ராணி, உங்கள் அம்மா பஸ் ஸ்டாண்டில் அழுதுகிட்டு இருக்கு. நீ இங்கே வந்துட்ட, எதுக்கு வந்த அப்படின்னு கேளுங்க. என்ன சொல்லுங்க? அவங்ககிட்ட கேட்கணுமா? அவங்ககிட்ட கேளுங்க. ராணி, நீ எதுக்கு இங்கே வந்த? அம்மா, உங்கள் அம்மா அங்கே ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டில் அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்கு சண்டை போட்டு வந்தாங்க? எதுக்கு சண்டை போட்டு வந்த? நான் படித்து முடிச்சிருக்கிறேன். என்னை வேலைக்கு போக விடலை. அதனால தான் நானே என்னைய பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன்.
பாருங்க அந்த அம்மா அந்த பிள்ளை படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு இருக்கு, அந்த அம்மா போகக்கூடாதுன்னு இருக்கு, அது என்ன செஞ்சிருக்கு போயிடுச்சு. சரி இப்போ அந்த அம்மா கூப்பிடுதாங்க, வாரையா வரலையா மட்டும் கேளுங்க, அந்த அம்மாட்ட வர சொல்லிடுவோம். உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, வரியா வரலையா? வேற போய் நான் வரமாட்டேன். என்னைய நான் நல்லா படித்து நான் ஒரு வேலைக்கு நல்லா போய் சம்பாரிச்சுட்டு தான் அந்த ஊருக்கே திரும்பி வருவேன். சரி, அப்போ ஆள் சேஃபாக இருக்காங்களா, பாதுகாப்பாக இருக்குதா? சேஃபாக இருக்காங்க. சரி சார், படித்து முடிச்சுட்டு தான் வருவாங்களா? இந்த அட்ரஸில் இருக்கீங்களா? சரி, போகும்போது நான் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் யாரோ போனீங்கன்னா அந்த அம்மா மதுரை பஸ்ஸு ஏறுற இடத்துல தான் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் கூட கொடுத்துடலாம், இல்லை நான் போகும்போது கூட கொடுத்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அப்படியே எவ்வளோ நேரம் என்ன சொன்னீங்கம்மா? தெரியல. சரி, உங்களை பயன்படுத்தி வெத்தலையை பயன்படுத்தி அந்த ராணியை என்ன செஞ்சாச்சு, எங்கே இருக்காங்கன்னு சேஃபாக சொல்லியாச்சு. இப்படி தான் என்ன செய்கிறாங்க, மை போட்டு கண்டுபிடிக்கிறாங்க.